உலகழகி ஐஸ்வர்யா ராய். இவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படங்கள்ல நடிக்காம ஒரு பிரேக் விட்டிருந்தாங்க. ஆனா அவங்கள படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தயாரிப்பாளர்கள், நெறைய இயக்குனர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த விதத்துல மணிரத்னம், பி. வாசு இந்த மாதிரி நெறைய பெரிய பெரிய டைரக்டர்கள் கூட ஐஸ்வர்யா ராய் இனிமே ஒர்க் பண்ணுவாங்க, படங்கள் நடிக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிட்டு இருந்தது. ஆனா அந்த நேரத்துல ஐஸ்வர்யா ராய்க்கும் அவங்களுடைய மாமியாருக்கும் நடுவுல ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்ததுனால திரைப்படங்கள்ல நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்துச்சு. அத வச்சு பார்க்கும்போது இனிமே ஐஸ்வர்யா ராய் நடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஐஸ்வர்யா தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளை வளர்க்கறதுக்காக கொஞ்ச நாள் செலவிட்டது உண்மைதான். அதனால படங்கள்ல நடிக்காம இருந்ததும் உண்மைதான். ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பா நான் படங்கள்ல நடிப்பேன். மணிரத்னம் படத்துல நான் நடிக்க போறது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெறைய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஐஸ்வர்யா ராய் கிட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல மணிரத்னத்தோடைய கதை ரொம்ப பிடிச்சதுனால அவர் கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா ராய்.